नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वाजिनि विष्णुविलाजिनि जिष्णुनुते भगवति केजिनि कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय गे महिषासुरमर्दिनि रम्यकवर्धिनि शैलसुते रम्यकवर्धिनि शैलसुते ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 28ஆம் நாள் 13/8/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து இன்று ஆடி மாதத்தினுடைய 4வது செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய். அம்பாளுடைய வழிபாடுகள், துர்க்கை அம்பாளுடைய வழிபாடுகள், ராகுகால துர்கா பூஜைகள் என்பதெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுதிலும் பல்வேறு சிறப்புகளையும் தரக்கூடியது. இன்று ஆடி செவ்வாய். அடுத்து வருவது ஆடி வெள்ளி. இந்த ஆடி வெள்ளியோடு இந்த வரலட்சுமி விரதம் அன்றைய தினத்திலே சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. 16/8/2024 வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் வேண்டும் வரங்களை எல்லாம் அருளக்கூடிய ஸ்ரீ வரலட்சுமி விரத பூஜை வழிபாடுகள் தொடர்ச்சியாக 43 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக சிறப்பாக நடைபெற்று வருகின்ற இந்த வரலட்சுமி பூஜை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே இம்முறையும் சிறப்பாக அதிகாலையிலே விநாயகர் வழிபாடு, சூரிய பூஜை, கோமாதா பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, கன்னிகா பூஜை, சுமங்கலிகள் பூஜை, தம்பதி பூஜை, சுவாசினி பூஜை, அக்ஷர தேவதா பூஜை, அஷ்டலட்சுமி பூஜை என்று சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த சிறப்போடு கூடியது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 16/8/2024 அன்று காலை 6 மணி முதல் கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்தில், அந்த மோடி ஹால் மண்டபத்திலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதோடு அந்த பூஜைக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் அங்கே கும்பங்கள் வைக்கப்பட்டு விளக்குகள் வைக்கப்பட்டு பூஜைக்குரிய அனைத்து திரவியங்களும் சாஸ்தாபீடத்தினாலே வழங்கப்படுகின்ற ஒரு சிறப்போடு கூடியது. அவ்வாறான அந்த சிறப்பு பூஜை வழிபாடுகள் கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கு அம்பாளுடைய அருள் பிரசாதங்கள், தம்பதிகளுக்கு வேட்டி சேலை, சுமங்கலிகளுக்கெல்லாம் சேலைகள், அதேபோல் அக்ஷர தேவதைகளாக வருகின்ற குழந்தைகளுக்கு பட்டுப்பாவாடை, இவ்வாறான சிறப்பான மங்கள பொருள்கள், இந்த அம்பிகையினுடைய உபசார பொருள்கள் எல்லாம் பிரசாதமாக வழங்குகின்ற ஒரு சிறப்போடு கூடிய வரலட்சுமி விரத பூஜை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 16/8/2024 இருக்கிறது. அந்த பூஜை வழிபாடும் கலந்து கொள்ளக்கூடிய கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே,
கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். மனித உறவுகள் மனங்களிலே மகிழ்ச்சியானவையாக அமைவதற்கு சில தடைகள் எழுவது உண்டு. இந்த மனித உறவில் எழுகின்ற தடைகளில் காரணமாக அமைவதில் ஒன்று எரிச்சலாகும். ஒருவர் மற்றவரிலே எரிச்சல் கொள்ளுகின்றது. ஒருவர் மற்றவரோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பதினாலே தன்னை தாழ்த்தி அல்லது அடுத்தவர் உயர்ந்திருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது மனங்களில் எரிச்சல் மூழ்கின்றது. அது உறவுகளை பிரிப்பதற்கும் உறவுகளை சிக்கலாக்குவதற்கும் அமைதியின்மையை பிறப்பிப்பதற்கும் காரணமாக அமைகின்றது. ஏன் கணவன் மனைவி, சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்று சாதாரணமாக அன்பாக நட்பாக பழகுகின்ற இந்த உறவுகளிலேயே இந்த எரிச்சல் என்கின்ற விடயம் அமைதியை கெடுக்கின்றது, சந்தேகத்தை உருவாக்குகின்றது, போட்டியை உருவாக்குகின்றது, அல்லது தாழ்வு மனப்பான்மைக்கு சிலரை தள்ளுகின்றது. ஆண்டவர் இயேசு ஒரு அழகான உவமையை எடுத்து சொல்லுகின்றார். அதாவது திராட்சை தோட்டத்து முதலாளி பலரை இந்த திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு அமர்த்துகின்றார். வேலைக்கு அமர்த்துகின்ற பொழுது அவருக்கு உரிய சம்பளத்தை நிர்ணயிக்கின்றார். ஒரு திறனாயினம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு 1000 ரூபாய் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளுகின்றார்கள், ஒரு நாள் கூலி. இந்த தோட்டத்து முதலாளி என்ன செய்கின்றார் என்று சொன்னால், பின்பு சில மணத்தியாலங்களின் பின்பும் மத்தியானமும் பின்னேரமும் கூட சிலரை வேலைக்கு அமர்த்துகின்றார். எல்லோருக்கும் நான் உனக்கு 1000 ரூபாய் தருகின்றேன் என்று அவர் ஒத்துக்கொள்கின்றார். ஆனால் அவர் அந்த ஊதியத்தை கொடுக்கின்ற பொழுது மாலையிலே கடைசியாக வந்தவருக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்ற பொழுது காலையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர் நினைத்தார் தங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் என்று. ஆனால் அவருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கின்றார். அப்பொழுது முன்னே வந்தவர்கள் பின்னே வந்தவர்களுக்காக அவர்கள் மட்டிலே எரிச்சல் கொள்ளுகின்றார்கள், முறையிடுகின்றார்கள். ஒரு மணித்தியாலம்தான் வேலை செய்தவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்றாய், நாங்கள் இந்த வெயிலிலே காலையில் இருந்து மாலை ஈராக வேலை செய்திருக்கின்றோம், எங்களுக்கும் 1000 ரூபாய், அவர்களையும் எங்களையும் ஒரே ஸ்தானத்திலே பார்க்கின்றீரே என்று முறையிடுகின்றார்கள், முணுமுணுக்குகின்றார்கள். அந்த வேளையில் இந்த தோட்டத்து முதலாளி சொல்லுகின்றார், உனக்கு 1000 ரூபாய் என்று நான் ஒத்துக்கொண்டேன், உனக்கு எதுவிதமான அநீதியும் செய்யவில்லை, இன்னும் ஒருவருக்கு நான் தாராளமாக இருக்கின்றேன் என்பதனால் நீ கவலைப்படுகின்றாய், உன்னோடு அவரை ஒப்பிடுகின்றாய், உன்னுடைய வேலைக்கு உனக்கு சம்மானம், உனக்கு ஊதியம் தந்திருக்கின்றேன், நான் மற்றவர்களுக்கு தாராளமாக இருக்கின்றேன் என்பதனாலே நீ முறையிடக்கூடாது, அது பிழை இல்லை என்று சொல்லுகின்றார். அதாவது இறைவன் தாராள மனமுள்ளவர், அவர்களுடைய தகுதிக்கும் அப்பாற்பட்டதாக, எங்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டதாக இறைவன் எங்களை ஆசீர்வதிக்கலாம். அது இறைவனுடைய தாராள சிந்தை. ஆனால் மனிதர்களுடைய மனங்களாகி எங்களுடைய மனங்கள் எங்களிலும் பார்க்க மற்றவர்கள் உயர்ந்திருக்கக்கூடாது, படித்தவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் எங்களிலும் பார்க்க அடுத்தவர்கள் உயர்ந்து செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு அவர்களிலே எரிச்சல் வருகின்றது. ஆனால் இறைவனுடைய மனம் என்ன? எவருக்கும் அவர்களுக்கு மேலாக ஆசீர்வதிக்கின்ற அவருடைய தாராள மனம். எனவே அன்பார்ந்த சகோதரங்களே, நாங்கள் எங்களுடைய நல்ல உறவுகளிலே இந்த சந்தேகம் என்கின்ற தீமை நுழைந்து விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எங்களை மற்றவர்களோடு ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய நல்ல குணங்களை நாங்கள் பின்பற்றலாம்,
அவருடைய நல்ல முயற்சிகள் எங்களுக்கு பாடங்களை சொல்லித் தரலாம். மற்றவரிடமிருந்து நாங்கள் எதை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கலாமலே ஒழிய நாங்கள் அவர்களோடு ஒப்பிட்டு எங்களை தாழ்த்தி அதன் விளைவாக அவர்கள் மீது நாங்கள் எரிச்சல் கொள்வதனாலே எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுகின்றது, துண்டிக்கப்படுகின்றது, நொந்து போகின்றோம். அதனாலே எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய நல்ல உறவும் பாதிக்கப்படுகின்றது. அதனாலே எங்களுடைய மகிழ்ச்சி இல்லாமல் போகின்றது. எங்கள் மத்தியிலே போட்டி மனப்பான்மை அதிகரித்து நாங்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்கின்றதற்கு நாங்கள் முயற்சிக்கலாம். ஆகையினாலே இந்த இறைவன் எப்படி தாராள மனம் உள்ளவர்களாக இருக்கின்றாரோ, ஆண்டவருடைய செயல்கள் எல்லாம் எப்பொழுதும் மனிதனுடைய நடத்தையினுடைய அந்த கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அவையெல்லாம் எங்களுக்கு விசித்திரமாக இருக்கும், வியப்பாக இருக்கும். ஒருவர் 5 மணிக்கு வந்தவருக்கு அவருக்கு 1000 ரூபாய் கொடுக்கின்றது என்பது அவருடைய தாராள மனம். இறைவனுடைய செயல்களெல்லாம் அதிசயமானது. மனிதர்களுடைய சாதாரண நடைமுறைக்கு அப்பாற்பட்டதாக இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார், தாராள மனம் உள்ளவராக இருக்கின்றார். அப்படி நானும் நீங்களும் அடுத்தவர்களை தாராள மனதோடு உற்று நோக்குவோம். அவர்கள் மீது எரிச்சல் பொறாமை கொள்ளாமல் நாங்கள் அவர்களை தாராள மனதோடு பார்த்து அவர்களை பாராட்டுவோம். அவர்கள் வாழ்க வளரக என்று அவர்களை நாங்கள் பாராட்டுவோம், வாழ்த்துவோம். இவ்வாறு நாங்கள் இறைவன் எங்களை பார்க்கின்ற அதே கண்ணோட்டத்தோடு நாங்கள் அடுத்தவர்களையும் பார்த்து தாராள மனமுள்ளவர்களாக வாழ ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். கண்ணியமான அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லுள்ளங்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய செயற்பாடுகள் எதுவாக இருந்த போதிலும் அது இறைவனால் அல்லாஹு தஆலாவால் நமக்கு வழங்கப்பட்ட பேருபகாரம் நேமத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. எந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்தாலும், அது பார்க்கின்ற பார்வையாக இருந்தாலும், பேசுகின்ற பேச்சாக இருந்தாலும், பிடிக்கின்ற செயற்பாடுகளாக இருந்தாலும், சிந்திக்கக்கூடிய ஆற்றலாக இருந்தாலும், சாப்பிடுகின்ற உணவாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் அல்லாஹு தஆலா தான் எமக்கு அதனை அவனுடைய புறத்திலிருந்து அருளாக வழங்குகின்றான். எவ்வளவுதான் பணம் இருந்த போதிலும், எவ்வளவுதான் செல்வம் இருந்த போதிலும், தான் நினைப்பதை சாப்பிட முடியாது எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய சாப்பாட்டுக்குரிய திட்டத்தை, அவருடைய அந்த பட்டியலை வழங்குவது அவரை பராமரிக்கின்ற, அவருக்கு வைத்தியம் செய்கின்ற வைத்தியர் தான். அவரிடம் செல்வம் இருக்கின்றது, ஆனால் அவர் நினைத்த எல்லாவற்றையும் சாப்பிட முடியாது. ஏன்? அவருடைய நோய் அதற்கு தடையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் குணத்தை உண்டாக்குபவன். அவன் குணத்தை உண்டாக்கிவிட்டால் அதைவிட பேருபகாரம் எதுவும் கிடையாது. எனவே பணம் இருக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அல்ல. உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அதே போன்று பார்வை, கண் இருக்கின்றது. எத்தனையோ சகோதரர்களுக்கு கண் பார்வை இல்லை. நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கண் இருப்பதால் பார்க்கவில்லை. பார்க்கக்கூடிய கட்புலனாகும் சக்தியை அல்லாஹு தஆலா வழங்கி இருப்பதன் காரணமாக எங்களுக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் புலனாகின்றன. பேசக்கூடிய மொழி, கேட்கக்கூடிய ஆற்றல், இவை எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டு, முக்கியமாக இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையானது அவனுடைய உறக்கம். தூக்கம் ஒரு முக்கியமான ஒரு அருளாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அதனை அவனுடைய புறத்திலிருந்து வழங்குகின்றான். தூக்கம் என்பது ஒரு மெஷினிலே அல்லது ஒரு கணனியிலே திட்டமிடப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேராக எந்த உடம்பிலும் இல்லை. உடல் அசதியாகும் போது, உடல் டயர்டாகும்போது தானாக உருவாகின்றது தூக்கம். ஏன் இந்த தூக்கம் உருவாகின்றது? உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக. இந்த தூக்கம் இல்லாது போனால், தூக்கம் தொலைந்து போனால், பல நாட்களாக தூக்கம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காவிட்டால் அவனுடைய செயற்பாடுகள் எல்லாம் ஸ்தம்பிதம் அடைந்து விடக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம்.
உடல் சரியாக இயங்காது, சிந்தனை சரியாக வேலை செய்யாது, வேலைகள் திட்டமாக நடக்காது. ஏன்? சாதாரணமாக கருதக்கூடிய உறக்கம் இவனுக்கு கை கொடுக்கவில்லை. இது யாருடைய புறத்தில் இருந்து வந்தது? இது படைத்த இறைவன், ஆட்சி செய்யக்கூடிய இறைவன், எல்லா செல்வங்களையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவின் புறத்தில் இருந்து வந்தது. எனவேதான் தூக்கம் உடலுக்கு ஆரோக்கியம். அதனைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவிலே எங்களுக்கு படித்து தந்தார்கள். என்ன? தூங்கி எழுந்தவுடன் நன்றி செலுத்தினார்கள். நாங்கள் இன்று எத்தனை பேர் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்ன நன்றி செலுத்தினார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை சிறு தூக்கத்திலிருந்து, சிறு உயிர் பிரிதலில் இருந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு மீண்டும் உயிரை தந்தான். அவனுக்கே எல்லா புகழும். அவனே ஆரோக்கியத்தை உண்டாக்கினான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, உயிரை மீட்டு தந்தவன். வஆஃபனி ஃபி ஜஸதி வாதினலி பிதிக்ரிஹி, எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தவன். வாதினலி பிதிக்ரி, அவனை நினைத்து நன்றி செலுத்துவதற்கு கூட அருள் புரிந்தவன். அவனுக்கு எல்லா புகழும் என்ற துவாவை கற்றுத்தந்தார். எனவே இந்த விடயங்களை வாழ்வில் நாங்கள் கொண்டு வந்து செயற்படுத்தி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்க அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.